இதுவே இன்றைய கேள்வினத்தினுடைய மையப் பொருளாக விவாத பொருளாக இருக்கிறது. பயணிக்கலாம் அரங்கில் 4 ஆளுமைகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப துறையில் ஒரு ஆழமான அறிவை கொண்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர் திரு ஸ்வரா வைத்தி நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். திரு சுந்தரவேல் அவர்கள் தொழில் முனைவோர், அவரும் நம்மிடையே இணைகிறார். திரு ஆனந்த் சீனிவாசன் பொருளாதார நிபுணர், திரு தாமஸ் பிராங்கோ வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பின் சார்பில் 4 என்னுடைய வணக்கங்கள். ஆனந்த் சீனிவாசன், உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்முடைய இந்த முதல் கேள்விதான், கிரெடிட் டெபிட் கார்டுகளை அரசு ஊக்கப்படுத்துகிறதா கட்டாயப்படுத்துகிறதா? இது ஊக்கமும் படுத்தலை, கட்டாயமும் படுத்தலை. அவர் என்னென்னா குரங்கை பிடிக்க போய் ஏதோ ஆயிடுச்சு. அவர் அதாவது மஞ்சளை பிடிக்க போய் குரங்கு பிடிச்ச கதை ஆகிடுச்சு. என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் 8ஆம் தேதி ஒரு அறிக்கையை விட்டார். அதில் என்ன வரும் என்ன வராது ஒன்றுமே தெரியாமல் அறிக்கையை விட்டார். போட்ட பணமெல்லாம் பேங்க்குக்கு வந்துடுச்சு. 97% வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னும் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. கடைசியில் என்ன சௌராகால வைங்க, நான் கேள்விக்கு பதில் சொல்லுவேன்னாரு. அது கடைசியாக 30ஆம் தேதி டிசம்பர் வந்தோன்னா என்ன பேசணும்னு தெரியல. அதனால் பார்த்தாரு டிஜிட்டல் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன்னா, டிஜிட்டலுக்கு போகிறதா இருக்கிறவர் சர்வீஸ் டேக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் போடுற 1% அடுத்த ஸ்டேஜ். சர்வீஸ் டேக்ஸ் இவங்க போடுறது 15%. அந்த சர்வீஸ் டேக்ஸை நீக்கி இருக்கணும். நீங்கள் போய் ஏடிஎம்மில் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு சர்வீஸ் டேக்ஸ் 5 வாட்டி ஒரு பேங்க் ஏடிஎம் எல்லா இடத்துலையும் எல்லா பேங்க்கும் ஏடிஎம் வச்சுருக்காது. உங்கள் பேங்க்கில் வெளி பேங்க்கில் 5 வாட்டி எடுத்தால் அதுக்கு ஒரு ஃபீஸு. இதுக்கு மேலே சில பேர் அவசரத்தில் கிரெடிட் கார்டில் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா 2000 ரூபா எடுத்திங்கன்னா வட்டி 80 ரூபா, 54 நாள் வரைக்கும் 80 ரூபா. அப்படின்னா வருஷத்துக்கு அது 800 ரூபா வாடு, ஏதாவது 50% வட்டி. இதை தவிர ஒன் டைம் ஏடிஎம் சார்ஜ் அப்படின்னு 300 ரூபா. இதை தவிர 80 ரூபா சர்வீஸ் டேக்ஸ். இது கிரெடிட் கார்டில். டெபிட் கார்டில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் இதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. இப்போ நெஃப்ட் பண்ணிங்கன்னா நெஃப்ட்டுக்கு ஒரு சார்ஜ் உண்டு, 5 ரூபா 60 பைசா. நீங்கள் பணம் மாற்றி டிஜிட்டலாக மாற்றினீங்க. இப்போ நான் செக்காக கொடுத்தேன்னா 2 ரூபா ஒரு தாழ் விலை. ஆனால் நான் 10,000 ரூபாவை நெஃப்ட் பண்ணேன்னா எனக்கு 5 ரூபா செலவு. இதெல்லாம் ஒன்றுமே யோசிக்காமல், பேங்க்கோடக்கெல்லாம் கன்சல்ட்டே பண்ணாமல் இவராக பாட்டுக்கு ஏதாவது ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட வேண்டியது. அன்னன்னைக்கு அது ஒரு ப்ராப்ளமாக பூகாரமாக வெடிக்கும். வெடித்தோன்னா அதை பேண்டேஜ் போடுற மாதிரி பேண்டேஜ் போடுறது. அதே தான் இது. இல்லை, இப்போது டெபிட் கார்டுகள் மூலமாக அல்லது கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி எரிபொருள் நிரப்புவது அப்படிங்கிறது அதுக்கு தான் வரேன் நான். அடுத்தது ஏதோ இந்த நவம்பர் 8ஆம் தேதி பிரதமருடைய அறிவிப்புக்கு பிறகு வந்ததல்ல, அதுக்கு முன்னாடி என்னென்னா சர்வீஸ் அந்த சார்ஜஸை ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் பணம் போட்டால் பேங்க்கு தான் அதை பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கஸ்டமரும் ஒன்றும் எடுக்கலை, பங்க்கும் எடுக்கலை. 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா டீசல் போட்டால் 1 ரூபா 55 காசு தான் அவங்களுக்கு மார்ஜின். பெட்ரோல் போட்டால் 2 ரூபா 50 காசு தான் மார்ஜின். இந்த நீங்கள் பெட்ரோலோ டீசலோ போட்டிங்கன்னா அதில் 1 லிட்டருக்கு 70 பைசா அவங்க பிடிங்கிடுவாங்க. 70 பைசா பேங்க் பிடிங்கிடுச்சுன்னா ஆல்ரெடி நீங்கள் 2% மார்ஜினில் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறீங்க. ஏன்னா அது ஒரு ஸ்டேட் மொனாப்பலி. சட்டம் கவர்மெண்ட் சொல்லும், அதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். இன்னும் அது ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகிடுச்சுன்னா யாரும் கவர்மெண்ட் பெட்ரோல் பங்க்குக்கு யாரும் போக மாட்டாங்க. ஆனால் அது உங்கள் ஸ்டேட் மொனாப்பலி அப்யூஸ் பண்ணி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 2 ரூபா சம்பாதிக்கிறது 70 பைசா அவர் கொடுத்துடணும், உரிமையாளர் கொடுத்துடணும்னு 1 ரூபா வச்சுக்கிட்டு அவர் எப்படி பிஸ்னஸ் பண்ணுவார் எனக்கு தெரில. 2வது பெட்ரோலே எடுத்துப்போம். $147 இருக்கிறது 75 ரூபாய்க்கு பெட்ரோல் வித்துட்டு இருந்தோம். அது பெரிய சப்ஜெக்ட். நம்ம இருங்க, இன்றைக்கி நான் $50 இருக்காச்சு 68 ரூபா 69 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ வர பணத்தெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க வரியை. இப்போ இந்த 70 பைசா இவங்க பெட்ரோல் பங்க் கொடுக்கலன்னா இவ்வளோ கொடுக்குறீங்க, இன்னும் 1 ரூபா நீங்கள் ஜாஸ்தி கொடுங்கன்னு சொல்கிற மாதிரியாவது. அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் டேக்ஸ் வேறு போடுவாங்க. இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் யோசித்து வச்சுருந்தார், இல்லை ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் யோசிச்சிருந்தாரோ இன்றைக்கி ரத்து பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன், பெட்ரோல் பங்குகளில் டெபிட் கிரெடிட் கார்டுகளுக்கான சேவை கட்டணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது 30 அதை மாற்றி சொல்லிட்டாங்களே. இப்போது 30ஆம் தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் கிடையாது, உண்டுன்னு சொல்லிட்டாங்களே. இல்லை, அவங்க நீங்கள் சொல்கிறது பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள். நான் சொல்றது பிற்பகல் மத்திய அரசு, மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு, பெட்ரோல் பங்குகளில் கிரெடிட் டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி எரிபொருள் நிரப்பினால் சேவை கட்டணம் கிடையாது. அடுத்த அறிவிப்பு குறித்து ஆலோசிக்கப்படும். அது நிரந்தரமானதா தற்காலிகமானது விவாதம். பட் இன்னைக்கு அதை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. நான் சொல்லிடுறேன், இது பெட்ரோலியம் மினிஸ்டர் சொல்ல முடியாது, இது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லணும். பெட்ரோலியம் மினிஸ்டர் பெட்ரோலை பற்றி தான் பேச முடியும். ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இது அறிவிச்சிருக்கணும். இது ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்டில் சொல்ல வேண்டியது.
சரி okay. அப்ப நான் பட்ஜெட்டே விட்டுட்டு நான் வரேன். இல்ல நான் என்ன சொல்றேன் பட்ஜெட்டே வரேன், வாங்கி விட்டு வரேன். தினம் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டே இருக்காரு இவரு. சரி ஓகே நான் வரேன் திரு சுந்தரவேல் அடிப்படையில் ஒரு சாமானியன் நானோ இங்கே இருக்கிற நீங்களோ ஐ ஹோப் நீங்கள் நம்ம எல்லாருமே சாமானியர்கள் அப்படின்னு இவங்க டெபிட் கார்டை பயன்படுத்துறதுனால என்ன சார் லாபம்? சிக்கல் என்னங்கிறது மக்கள் பயன்படுத்துகிற மக்கள் நிறைய சிக்கல் சொல்கிறாங்க. எங்களுக்கு இது பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறாங்க. அதை நம்ம பேச போகிறோம். வங்கி அதிகாரிகளோ மற்றவர்களோ சொல்வார்கள் நினைக்கிறேன். என்ன லாபம்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன லாபம், நாட்டுக்கு என்ன லாபம்? முதல்ல அவங்களுக்கு இருக்க லாபம் என்னென்ன சார்? ஈஸ் ஆஃப் ஆப்ரேஷன். கேஷ் ஹேண்ட்லிங் இல்லை. சரி, கேஷ் ஹேண்ட்லிங் இல்லை அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள் வந்து அதுலேருந்து கலைப்படுது. என்ன மாதிரி பிரச்சனைலாம்? இப்போ கேஷ் ஹேண்ட்லிங்னா அவங்க பல்க் கேஷ் எடுத்துகிட்டு வரணும். இப்போ வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஒரு ட்ரக்கர்லாம் வராரு அப்படின்னாக்க இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா டெல்லி போகிற ஒரு ட்ரக்குன்னு பார்த்தீங்கன்னா 80,000 1 lakh கேஷ் அந்த ட்ரக்லேயே கொண்டு போவாங்க சார். ஒரு லாங் ட்ராவல் போகிற லாங் ட்ராவல் இங்கே லோக்கலில் இருக்க கார் இவங்களே எடுத்துக்கிட்டாலும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ அந்த இது வந்து இப்போ ரிமூவ் ஆயிடுது. சரி. ஆன் கான்ட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சரி, இப்போ பெட்ரோல் பம்ப் எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன குறிக்கிறது. இப்போ இது வந்து லாங் ட்ராவல் போகிறவங்களுக்கு அவங்க விருப்பப்பட்டு அதை செய்யத்தான் போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ தூரம் லாங் கேஷ் எடுத்துகிட்டு போகும்போது வழியில் வழிப்பறி கொள்ளையர்களால் இருக்கக்கூடிய ஆபத்து, திருட்டு பயம்லாம் அதை அவங்களுக்கு புரியும். அவங்க வந்து நிச்சயமாக டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்வியஸ்லி. ஆனால் சென்னைக்குள்ளேயே சுற்றி இருசக்கர வாகனம் மட்டுமே ஓட்டிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு டெய்லி ஆஃபீஸ் வந்துட்டு வீட்டுக்கு போகிறவருக்கு டெபிட் கார்டை பயன்படுத்தி தான் பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது திணிப்பாக அது ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தக்கூடிய இல்லை இதில் திணிப்பும் ஊக்கப்படுத்தலை சார். இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண ஊக்கப்படுத்துறதுன்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து 100 ரூபாய் 50 ரூபா போடுறவங்களுக்குலாம் வந்து கேஷ்ன்றது இருக்குது சார் அவங்க கையில். 100 ரூபாய் 50 ரூபா போடுறவங்களுக்கு கேஷ்ன்றது இருக்குது சார். அதையும் மீறி அவங்க வந்து இந்த இதில் கார்டு சிஸ்டத்தில் வரதுனால அவங்களுக்கு இருந்த ஒரே கன்ஸ்ட்ரைண்ட் என்னென்னா அந்த சர்வீஸ் சார்ஜ் லெவி பண்ண தான். அதையும் வந்து இப்போ அரசாங்கம் பெரிய மனசு பண்ணி அதையும் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு இப்போ இதில் சொல்லியிருக்காங்க பெட்ரோல் பம்ப்ஸ் வந்து பேர் பண்ணணுன்னு. அதுவும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறது சார். அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இப்போ வந்துடும் சார். ஏன்னா இந்த இது வந்து ஹை வேல்யூ ஐட்டம் லோ மார்ஜின். ஓகே, நான் முன்னதாக சின்ன ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திட்டு போகிறேன். நம்ம பெட்ரோல் பங்கை மைய பற்றி மட்டுமே இந்த வாதம் 1 மணி நேரம் நகர போகிறதில்ல. கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுகளுக்கான சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு பெட்ரோல் பங்குகளுக்கு அது கிடையாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் நீண்ட காலமாக இல்லை, தற்காலிகமான அறிவிப்பு. ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்றோம், ஒரு மருந்து வாங்குறோம், ஒரு உணவகத்தை இன்னைக்கு நான் என்னுடைய வாகனத்தை சர்வீஸ் விட்டுட்டு சர்வீஸுக்கு நான் கார்டு மூலமா என்னுடைய வாகனத்தை சர்வீஸ் விட்டுட்டு இன்னைக்கு நான் வந்து எடுக்கும்போது அதுக்கான அவங்க கிட்ட கார்டு மூலமா டெபிட் கார்டு மூலமாக ஸ்வைப் பண்ணும்போது 2% சர்வீஸ் சார்ஜ் என்னிடமிருந்து எடுக்கப்பட்டது சார். அது வந்து அவங்களா வாங்குறது, நீங்க விருப்பப்பட்டு கொடுக்குறது சார். அது கட்டாயம் கிடையாது. விருப்பப்பட்டு யார் சார்? கமிஷனா சார் இது? நோ கட்டாயம் கிடையாது. இல்ல சர்வீஸ் சார்ஜ் இல்லையே சார். சர்வீஸ் சார்ஜ் இல்ல சார். சர்வீஸ் சார்ஜ்ன்றது வந்து இட்ஸ் ஒன்லி ஆப்ஷனல். நீங்க வந்து நம்ம வந்து அப்போஸ் பண்ணலாம், கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். நம்ம சர்வீஸ் டாக்ஸை தான் நம்ம வந்து அப்போஸ் பண்ண முடியாது சார். ஏன்னா சர்வீஸ் சார்ஜ்ங்கிறது ஆப்ஷனல் சார். நம்ம முடியாதுன்னு சொல்லலாம். இப்போ டிபேட் நிறைய போயிட்டு இருக்கேன். ஹோட்டலில் சர்வீஸ் சார்ஜ் போடுறாங்கன்ட்டு. ஏசி ஹோட்டல் இல்லை, நம்ம மாநில வந்து சொன்னார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், சர்வீஸ் டாக்ஸுக்கும் சர்வீஸ் சார்ஜுக்கும் வித்தியாசம் உண்டு. சர்வீஸ் டேக்ஸை தான் நாங்கள் லெவி பண்ணுறது. சர்வீஸ் சார்ஜ்ன்றது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லெவி பண்ணுறது. அந்த டிப்ஸுக்கு பற்றி ஒரு மாதிரி மாற்றி போடுறாங்கன்றது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த 2% அவங்க கொடுக்குறது எதுக்காக? சர்வீஸ் சார்ஜ் யாருக்கு போகுது? சர்வீஸ் சார்ஜ் வந்து இவங்களுக்கு தான், அந்த மெம்பர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு தான் போகுது, நாட் டு கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு போகிறது சர்வீஸ் டேக்ஸ் தான் கவர்மெண்ட்டுக்கு போகுது சொல்கிறது. டேக்ஸ் தான் சார் கவர்மெண்ட். சார்ஜ் வந்து கவர்மெண்ட் சார்ஜஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகிறது கிடையாது. டாக்ஸ் சர்வீஸ் டாக்ஸ் தான் எதுக்கு போகிறது சார். சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றது சரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அப்படின்னா பெட்ரோல் பங்க்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது யாரு? பெட்ரோல் பம்ப்ல எஸ்டாப்ளிஷ் வந்து பெட்ரோல் அந்த டீலர் தான். அவங்க கிட்ட இருந்து சர்வீஸ் சார்ஜ் எடுத்தாங்களா? அது யாருக்கு போச்சு? எப்போ எடுத்தாங்க? இப்போ அதனால தான் பிரச்சனை. பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் என்ன சொன்னாங்க? எல்லாமே எங்க கிட்ட இருந்து சர்வீஸ் சார்ஜ் எடுத்துக்கிறீங்க, கஸ்டமர் இருந்து சர்வீஸ் சார்ஜ் எடுத்துக்கிறீங்க, அதனால கிரெடிட் டெபிட் கார்டை நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க இல்லையா? கஸ்டமர் கிட்ட இருந்து எடுக்கிற சர்வீஸ் சார்ஜ் பெட்ரோல் பங்க் போதும் நீங்க சொல்றீங்க. பெட்ரோல் பங்க்ல இருந்து சர்வீஸ் சார்ஜ் எடுக்கறாங்களா? அது யாருக்கு? இல்ல இதை நான் ஒரு சின்ன வழக்கம் சொல்றேன். இதுல எல்லா இதுலயுமே கார்டு ஆபரேஷன் வந்தா மெம்பர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜ் ஒன்று பேங்கர்ஸ் சார்ஜ் பண்றாங்க சார். பேங்கர்ஸ் அதுதான் கேக்குறேன். அது ஒரு சார்ஜஸ் இருக்கு. அது பெட்ரோல் பம்ப்ல வந்து அந்த சார்ஜ் கிடையாது. ஏன்னா வந்து மீகர் மார்ஜின்ல வர்க் பண்றாங்க பெட்ரோல் பம்ப்ஸ்னால கிடையாது. அதுக்கு பத்தி என்ன பண்றாங்க? கஸ்டமர்ட்ட வாங்கிட்டு இருந்தாங்க பெட்ரோல் பேங்கர்ஸ் எல்லாம். கஸ்டமர் பேங்கர்ஸ் வந்து விருப்பப்பட்டு வாங்குறாங்களா இல்ல அது வந்து கம்பல்சரி அவங்க ஒர்க் பண்றதுக்காக? அதுதான் இதுல பில்லிலேயே இவங்க அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? since you are paying through credit card மூலமா டெபிட் கார்டு மூலமா பே பண்ணா 2% ஆட் பண்றாங்க. அது வந்து இவங்களா பண்றது சார். பேங்க்ல அந்த மெம்பர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கடைக்காரங்க பண்ணுறது சார். அந்த 2% பேங்கர் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வரும் சார். உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல 500 ரூபாய்க்கு ஃபியூல் பண்ணீங்க,
உங்களுக்கு வந்து 24 ரூபா வந்து சர்வீஸ் சார்ஜஸ்னு வரும். அந்த இது இருந்துச்சு. அதை தான் டிசம்பர் 30 வரைக்கும் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க சார். திரும்ப இப்போ வந்து என்ன சொன்னாங்க, 1% வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னாங்க சார். அதான் அது சரியா ஆலோசனை சொன்னதுனால வந்து இப்போ ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இது வரைக்கும் சொன்னதுக்கு திரு தாமஸ் ஃப்ராங்க் அவர்கிட்ட கேட்டதான் இப்போ இவர் இது சொன்ன இது நிறுவனங்களாக வசூலித்து கொள்ளக்கூடிய சேவை கட்டணம் தான் அது கட்டாயம் அல்ல, அதை நம்ம ஃபைட் பண்ணலாம், அவங்க வாங்கக்கூடாதுன்னு நம்ம ஃபைட் பண்ணலாங்கிறாரு. இஸ் இட் ட்ரூ? இல்லை, அது என்னன்னு சொன்னால் அதில் பேங்கை பொறுத்தவரையில் ஒரு கார்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுக்கு எவ்வளவு சார்ஜ் வாங்கலாம்ன்றதை தீர்மானிக்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இப்போ ஒரு டெபிட் கார்டு யூஸ் பண்ணும்போது இப்போ ரிசர்வ் பேங்கினுடைய விதிமுறை அது வந்து 31ஆம் தேதி வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. முன்னால் நாங்கள் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தது 75 காசு 100 ரூபாய்க்கு 0.75%. அது போக சர்வீஸ் டேக்ஸ் 12% சர்வீஸ் டேக்ஸ் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன். அந்த அமௌண்ட்டுக்கு அடிப்படையில் 2000க்கு மேலே என்னும்போது சேம் சர்வீஸ் டேக்ஸ் தான். ஆனால் 2000 ரூபாய் வரைக்கும் இந்த 75% வாங்குகிறோம் நாங்கள் பேங்க்குக்கு அந்த சார்ஜு. அதுக்கு மேலே போனால் 1% வாங்கும், 100 ரூபாய்க்கு 1 ரூபா. அப்போ இந்த சர்வீஸ் டேக்ஸ் அரசாங்கம் தான் தீர்மானிக்க முடியும், நாம் தீர்மானிக்க முடியாது. இது போக சர்வீஸ் சார்ஜுன்றது ஹோட்டல்களில் சர்வீஸ் சார்ஜ் தனியாக வாங்கிட்டு இருந்தது தான் இப்போது கோர்ட்டில் உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது ஒரு விருப்பப்படி நீங்கள் கொடுக்கலாம், இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். அது வேறு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வேறு எந்த நிறுவனத்தில் போனீங்கன்னாலும் ஒரு ஜவுளி கடையிலையோ அல்லது ஒரு கடையிலையோ போய் இந்த கார்டை யூஸ் பண்ணும்போது அதுக்கு சர்வீஸ் டேக்ஸும் கொடுத்தாகணும், சர்வீஸ் சார்ஜ் பேங்குக்கும் கொடுத்தாகணும். இந்த சர்வீஸ் சார்ஜுங்கிறது பேங்குக்கு தான் போகுது, பேங்குக்கு தான். ரைட். இந்த பேங்க் இதில் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் பேங்க் காசு கொடுக்க வேண்டியது இருக்குது அந்த கார்டு தயாரித்த நிறுவனங்கள். இப்போ கார்டு தயாரிக்கப்பட்டு வர்றது பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டில் ஒன்றில் விசான் இருக்கும், அல்லது மாஸ்டர் இருக்கும், இல்லை அமெக்ஸ் இருக்கும். ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 48 காசு அவங்களுக்கு போகுது பேங்க்ல இருந்து. எதுக்கு கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். அவங்க தான் அந்த சிப் தயார் பண்ணி கொடுத்தவங்க. அதனால அவங்களோட ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இந்த அரசாங்கம் வெளிநாடு கம்பெனிகளோட போகும்போதெல்லாம் வியாபார ஒப்பந்தம் போடும்போது இந்த ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டதன் விளைவாக அதுதான் ஏன் கொடுக்கணுங்கிறேன். என்னுடைய காசை சம்மந்தமே இல்லாமல் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு என்னுடைய வங்கியிலேருந்து நான் ஏன் கொடுக்கணும்னு கேட்குறேன். ஒரு தனிநபராக ஒருத்தர் கொடுக்காமல் இருக்கிறது அவருடைய விருப்பம். ஆனால் இன்னைக்கு நீங்க தலைப்பிலே சொன்ன மாதிரி இது இன்னைக்கு திணிக்கப்பட்டு தான் வருகிறது. அதுதான் கார்டு வந்து ஒரு 6-7 வருடங்களாக கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போன வருஷ கடைசி கணக்குப்படி 66 கோடி கார்டுகள் இந்தியாவில் இருக்கு டெபிட் கார்டு, ஒரு 2,45,00,000 கிரெடிட் கார்டு இருக்கு. இது கூடிகிட்டே தான் போயிருக்குது. அது அவங்க விருப்பப்படி எனக்கு வசதியாக இருக்குது நான் அதனால நான் வாங்கிடுறேன்னு கார்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது திணிக்கப்படுகிறது, கட்டாயப்படுத்தி இதுக்கு மேலே நீ 2000 ரூபாய்க்கு மேலே ஏடிஎம்ல எடுக்க முடியாது, 4000க்கு மேலே ஏடிஎம் எடுக்க முடியாது, நீ கார்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடியது என்பது இதுக்கு என்ன பின்னணின்னு பார்க்கணும். இந்தியாவுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய கொள்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புகளாக இன்னைக்கு IMF வேர்ல்டு பேங்க் இருக்கு. வேர்ல்டு பேங்க் இந்தியாவுக்காக தயாரித்திருக்கக்கூடிய கண்ட்ரி ரிப்போர்ட்னு ஒன்று 3 வருடங்களாக உள்ள ஒவ்வொரு ரிப்போர்ட்லையும் நீங்கள் இந்த மாதிரி கேஷ்லெஸ் இக்கானமிக்கு போகணுன்றது பரிந்துரையாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாஸ்டன் கன்சல்டன்சி குரூப் இன்னைக்கு இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனை நிறுவனமாக கன்சல்டண்டாக இருக்குது. அவங்க டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் 2020ன்னு சொல்லி ஜூன் 2016 ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் கேஷ்லெஸ் இக்கானமிக்கு போகினால்தான் பேடிஎம் லாபம் கிடைக்கும், அவங்க பேமெண்ட் பேங்க் தொடங்க போகிறாங்க, ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் தொடங்க போகிறாங்க, ரிலையன்ஸ் ஜியோ வந்து பேமெண்ட் பேங்க் தொடங்க போகிறாங்க, வோடஃபோன் தொடங்க போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் போதுமான அளவுக்கு வருமானம் வர வேண்டும் என்றால் நீங்கள் கட்டாயமாக இந்த கேஷ்லெஸ் இக்கானமியை புஷ் பண்ணணுன்றதை ரிட்டர்ன் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் அரசாங்கம் இதை செய்து கொண்டிருக்கிறது. சரி, நீங்கள் ஒரு பெரிய விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் வச்சுருக்கிறீங்க. நான் அதற்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இங்கே யார் இருக்கிறாங்கன்னு அந்த பார்ட்டி சார்ந்து அல்லது அரசை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய யார் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை சுந்தரவேல் அவரிடம் அதில் பதில் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நான் சுராஜத்தினுடைய முதல் சுற்று கருத்தை கேட்டு வரேன். அவருக்கான விமர்சனத்துக்கு நீங்கள் பதில் இருந்தால் சொல்லுங்கள். நான் சுராஜத்திட்ட போயிட்டு வந்துடுறேன். இதில் அடிப்படையில் சாமானியர்கள் இப்போ நீங்கள் ஒரு சாதாரண விவசாயி அல்லது ஒரு கூலி தொழிலாளி, ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளி கையில் பார்க்குற பணத்தை தான் அவங்க கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் அவங்களால நம்ப முடியும். 1000 ரூபாய் இருக்குது, ஒரு 800 ரூபாய்க்கு வர்த்தகம் பண்ணுறாரு, யார்ட்டையோ ஏதோ பொருள் வாங்குறாரு, 1000 ரூபாய் கொடுக்குறாரு, 800 ரூபாய்க்கான பொருள் வந்துட்டு மீதி 200 ரூபாய் பணமாக கையில் வந்துச்சுங்கும் போது அவருக்கு ஒரு நம்பிக்கையும் திருப்தியும் இருக்கும்.
கார்டு இதன் மூலமாக பண்ணுகின்ற பொழுது இந்த பணம் யாருக்கு போச்சோ, சரியாக தான் போச்சா, என் அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் இருந்துச்சு, இவன் 5000 எடுத்துட்டான்னா நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான பயங்களும் அச்சங்களும் நிச்சயமாக இருக்கும். இதை தாண்டி பல இடங்கள் வரக்கூடிய புகார் டெபிட் கார்டில் ஒன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கார்டு டிக்ளைன் வருது அல்லது அந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியர்னு வருது. ஆனால் அதை அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பணமும் போயிடுது, யார்கிட்ட போச்சுன்னே தெரியல. 10 நாளோ 20 நாளோ கழிச்சு திருப்பி வருது. 10 நாள் அந்த பணம் யார் ரொட்டேட் பண்ணாங்க, அது என்ன மாதிரியாக பயன்படுத்தப்பட்டது தெரியாது. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டெபிட் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துபவர்களிடம் இருந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்க காசை நான் கொள்ளையடிக்க முடியுமா? டெஃபினட்டாக முடியும். ஏன்னா அதற்கு வந்து பல்வேறு உத்திகள் இருக்கின்றன. இதில் வந்து சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு திடீர்னு நம்ம கால் பண்ணிட்டு நான் இந்த பேங்க்லேருந்து நான் பேசுகிறேன், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள், இல்லை டீட்டெயில் சொல்லுங்கள், பர்த் டேட் சொல்லுங்கள், இந்த மாதிரி டீட்டெயில் நம்ம கேட்டுக்க முடியும். நம்ம ஆட்கள் வந்து ஏமாந்தவர்கள் தான். 10ல் வந்து ஒரு 8 பேர் சொல்லிடுவாங்க என்னோட டீட்டெயில் இதுதான் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இப்படிங்கிறப்ப நம்ம ஈஸியாக வந்து அவங்ககிட்ட நம்ம டேட்டா வாங்கிடலாம். ஒன்று. இன்னொன்று வந்து இந்த மாதிரி பல வழிகள் இருக்குது. இப்போ ஸ்கிம்மருங்கிறாங்க. நம்ம வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறோன்னா அதில் அங்கே ஒரு சிப்பு ஒன்று மாதிரி வச்சுட்டாங்கன்னா அதுவே டேட்டாவை நமக்கு எடுத்துக்கும். இந்த மாதிரி வந்து பல வழிகள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு இது வந்துச்சு, இந்த கடைசி அக்டோபர் 20ஆம் தேதி ஒரு நியூஸ் வந்துச்சு. 3.8 மில்லியன் டெபிட் கார்டு காம்ப்ரமைஸ்டு. அதுவும் பிரபல வங்கிகள் SBI, HDFC, ICICI உள்ளிட்ட பெரிய வங்கிகளுடைய 3.2 மில்லியன் டெபிட் கார்டை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. அந்த வங்கிகள் வந்து நீங்கள் உடனே பாஸ்வேர்டை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே செய்திகள் வெளியாச்சு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக இப்போ பார்த்தோம்னா குவால்காம்னு ஒரு இவங்க வந்து போன மாதம் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா இந்தியாவில் இருக்கிற வேலெட்ஸ் வந்து எதுவுமே இது இல்லை. உதாரணமாக நான் வந்து பேடிஎம் யூஸ் பண்ணுறேன், அதில் வந்து ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது. என்னோட அந்த இது யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யார் வேணாலும் ஈஸியாக பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அந்த பேட்டர்ன் மொபைல் பேட்டர்ன் இருக்குது. அந்த மொபைல் பேட்டர்ன் ஓப்பன் பண்ணிட்டு நான் ஒரு நம்பர் நான் அடித்தேன், நான் 100 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், 1000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை சோசியல் இன்ஜினியரிங்க என் பக்கத்தில் இருக்கிறவர் பார்த்துக்கலாம், இவர் இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு மொபைல் நான் இப்படி வைக்கிறப்ப அவர் எடுத்து அவரோட பணத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பணம் ஈஸியாக போயிட்டு இருக்கு. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக ஒரு மணியை நம்ம கிட்ட இருந்து ஹேக் பண்ணி. இது எல்லா இடத்துலையும் நீங்கள் ஹார்ட் கேஷாக வச்சிருந்தாலும் உங்களுக்கே தெரியாமல் உங்கள்கிட்ட இருந்து பிட் பாக்கெட் அடிக்க முடியும். எல்லா இடத்துலையும் சிரமங்கள் இருக்குது. ஆனால் அதற்காக ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுல இருக்கக்கூடிய சிரமங்களை எப்படி நம்ம மீட் அவுட் பண்ணி அதை தாண்டி வெளியில் வர்றது அப்படிங்கிறதான முக்கியம். இல்லை, இன்னொன்று என்னென்னா நம்ம வரலாற்றுகளாகவே வந்து நம்ம கையில் ஒரு கேஷுங்கிறத வச்சு அதை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறது சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம சொல்லித்தரோம். ஆனால் இன்டர்நெட்டில் இல்லை நான் என்னோட டேட்டா இதை நான் எப்படி நான் பாதுகாக்கிறதுங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ திடீர்னு வந்து ஒரு என்னோட அக்கௌண்ட்லேருந்து ஒரு 1000 ரூபா போச்சுன்னா நான் யாரை போய் நான் கான்டாக்ட் பண்ணுறது? பேங்க் மேனேஜர்கிட்ட கேட்பேன், அதெல்லாம் தெரியல, நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்றாரு. திடீர்னு என் அக்கௌண்ட்டில் 25 ரூபா பிடிக்கிறாங்க, என்னன்னு தெரியல, நான் பேங்க்குக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தப்பாக நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, உங்களோட கார்டை நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணிட்டீங்கிறாங்க. அது இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம். நான் 5 வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன். நான் திடீர்னு எனக்கு ஒரு 25 ரூபா பிடிச்சிட்டேன், நான் வந்து தப்பாக யூஸ் பண்ணுறேன், நான் பல தடவை நான் தப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீ இப்போ நான் திடீர்னு நீ 25 ரூபா எடுக்கிறேன், நான் நான் சண்டை போட்டேன் பல தடவை, ஆனால் அந்த அமௌண்ட் என்னால் திருப்பி வாங்கவே முடியல. 25 ரூபாலாம் ஒரு பெரிய விஷயமா சாருங்கிறான் அந்த பேங்க்காரன் என்கிட்ட. யோசிச்சு பாருங்க, நீங்கள் 25 ருபீஸ் வச்சு நான் 3 டீ குடிப்பேன். சரி சுந்தரவேல், இதில் அவங்க சொன்ன அவர் ஒரு பெரிய சார்ஜ் பண்ணிக்காரு. நீங்கள் அதோடு இணைத்து எனக்கு அவர் சொல்லும்போது எனக்கு இயல்பாக நினைவுக்கு வந்த ஒன்று, ரிலையன்ஸ் ஜியோ சிம் கார்டுகள் இலவசமாக கொடுக்கப்பட்ட போது அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அது தற்செயலாக நினைவுக்கு வருகிறது. அந்த ஜியோ ஆப்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, ஜியோ மணி அப்படிங்கிற ஆப். அது எதுக்குன்னு ஆக்சுவலி எனக்கு இந்த நிமிடம் முறை புரியாமல் இருந்துச்சு. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அது புரியுது. அது லைக் தட் பேடிஎம் மாதிரியான ஒரு ஆப்ஷன். நீங்கள் ஜியோ மணி மூலமாக பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனா அகெயின் வெரி பிளான்டாக இது வந்து நகர்த்தப்படுகிறது. ஒரு சில நிறுவனங்களுக்காக, ஒரு சில நிறுவனங்களின் லாப நோக்கங்களுக்காக சாமானிய மக்களும் கிரெடிட் டெபிட் கார்டுகளை நோக்கி தள்ளப்படுகிறார்கள். அது அவர்கள் தனையில் திணிக்கப்படுகிறது அப்படிங்கிறார். இது வந்து ஒரு தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, காக்கா உட்கார பணம்பழம் விழுந்து. அதுபோல் இது ஒரு மாயையான ஒரு செயல் தான். ஒரு அரசாங்கம் வந்து உலகத்திலேயே இல்லாத பணம்பழம் விழுறதுக்காகத்தானா? இல்லை இல்லை, நம்ம இதை தான் பார்க்குறோம், பழத்தை தான் பார்க்குறோம். ஆனால் வந்து இது வந்து உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு, ஏன்னா நேற்று கூட வந்து சில இதிலலாம் வந்து சொல்கிறாங்க, இந்த உலகத்திலே இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஒரு பெரிய இதை திட்டத்தை கொண்டு வரும்போது ஒரு சில இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்யும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறோம், எவ்வளோ பண்ணுறோம், அதுலேயே எவ்வளோ இடர்பாடுகள் இருக்குது. அதுக்காக எல்லாத்தையுமே ஒன்றுமே நிறுவனம் ஆகாமல் இவர்களுக்காக நாம் அதை செய்தோம், அவர்களுக்காக இது செய்தோம்ன்றாங்க. இல்லை, இப்போ இதை போல் இன்னொரு இதுலேயும் கூட்டத்திலையும் பேசும்போது கூட அப்போ தான் சொல்கிறாரு மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்கிறார், எஸ் நம்ம வந்து நம்மளுடைய இதை வந்து ஸ்டேட் பேங்குடைய பட்டி கார்டு இந்த இதெல்லாம் இது பண்ணணும், ரூபா கார்டை வந்து பண்ணணும், இல்லை சார் வில் பாப்புலரைஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டெபிட் கார்டை ஒருத்தர் பயன்படுத்த, நான் ஏற்கனவே இதே அரங்கில் அந்த கேள்வி வச்சுருக்கேன். டெபிட் கார்டு பயன்படுத்துகிறாங்க, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி வருது. இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க. அது 500 ரூபாயாக இருக்கலாம், 1000 ரூபாய் இருக்கலாம், 5000 ரூபாய் இருக்கலாம். கார்டை ஸ்வைப் பண்ணுறாங்க, பணம் எடுக்கப்படவில்லை
அல்லது அந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் தோல்வியில் முடிந்தது அப்படின்னு வருது. அவங்ககிட்ட வேறு கார்டு இருந்துச்சுன்னா அந்த கார்டை போட்டு பணத்தை பே பண்ணுறாங்க அல்லது கேஷாக கொடுக்குறாங்க. அகைன் ஒரு 2 or 3 மினிட்ஸ்லையோ 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபெயிலியர்னு அந்த கார்டுலேருந்து பணம் எடுக்கப்பட்டதா மெசேஜ் வருது செல்லுக்கு. இப்போது ஒரு 5000 ரூபாய் செலவிடுற ஒருத்தர் 5000 ரூபாய்க்கான பொருளை வாங்கிட்டு 10,000 ரூபாய் கொடுத்து வந்துட்டார். இன்னொரு 5000 ரூபாய் பொருள் வாங்கிய அல்லது ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறான்னு வைங்க, அவர்கிட்டயும் அந்த 5000 இல்லை, இவர்கிட்டையும் இல்லை. இவர் அக்கௌண்ட் வச்சிருக்கிற வங்கிக்கிட்ட போய் கேட்டால் அங்கே எங்ககிட்டையும் இல்லை, எங்கேருந்து பணம் எடுக்கப்பட்டாச்சுங்கிறாங்க. பணம் அவருடைய பணம் வங்கியிலும் இல்லை, அவர்கிட்டையும் இல்லை, யார்கிட்ட பொருள் வாங்கினாரோ அவரிடமும் இல்லை. அந்த 5000 ரூபாய் எங்கே போனது அப்படின்னு தெரியாது. ஒரு 10 நாளோ அல்லது 20 நாளோ அதிகபட்சம் 48 நாட்கள் இந்த ஒரு மண்டல விரதம் மாதிரி அதற்குள்ளே அந்த பணம் திருப்பி வருது. ஓகே, இந்த 10 நாளோ 20 நாளோ இந்த மாதிரி பல லட்சம் ரூபாய்கள் இந்தியா முழுவதும் ரொட்டேட் பண்ணி திருப்பி கொடுக்கப்படுதில்ல. இந்த பணம் எங்கு ரொட்டேட் ஆகுது, யார் இதை கையாளுறாங்க? இதில் வந்து சார் நிறைய வந்து இந்த தொழில்நுட்பத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா சர்வர் இஷ்யூ. இந்த இஷ்யூஸ் நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பீக் ஹவரில் தான் இந்த மாதிரி நடக்குது. எனக்கும் ஒரு தடவை அந்த மாதிரி நடந்துச்சு. பீக் ஹவரில் தான் இந்த இஷ்யூஸ் எல்லாமே நடக்குது. ஏன்னா இது டாக்டர் மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி திஸ் ஆர்கனைஸ்டு லூட் இல்லை சார், இல்லை சார். இந்த பணன்றது வந்து எங்கே இருந்தாலும் வந்து ஒரு பேங்கிங் செக்மெண்ட்டில் தான் இருக்கிறது. அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருந்தாலும் ஏன்னா பேங்கிங் செக்மெண்ட் மெஜாரிட்டி நம்மளது வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸ் தான் பேங்கிங் செக்மெண்ட்டில் இருக்குது. திரும்ப நான் எதை வந்து ஊர்ஜிதப்படுத்த விரும்புகிறேன்னா, நம்ம நடத்துகிற இயக்கத்தில் இதை போல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி யூ கேன் டாலரேட் திஸ். ஆமாம், இப்போ அதை வந்து நம்ம செட்டரைட் பண்ணணும். ஏன்னா வந்து வருங்காலத்தில் இதனால் அடைய போகிற பலன் இருக்குது பாருங்கள் சார். இப்போ லைக் நார்மல் பலன் இருக்குது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாதாரண நான் சொன்ன மாதிரி ஒரு ஆட்டோ தொழிலாளர் ஒரு கூலி தொழிலாளர் போகிறாரு, கார்டை வச்சு ஸ்வைப் பண்ணுறாரு. டிஜிட்டல் இந்தியாவிற்கு மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், ஆசைப்படுகிறார். அவர் அக்கௌண்ட்டில் மொத்தமே 2000 ரூபாய் தான் இருக்குது. ஒரு 1800 ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணிட்டாரு, பணம் வரலேன்னு வருது. சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு பணம் போகலை. பெட்ரோல் போடுறாரு, பெட்ரோல் நிலையத்துக்கு பெட்ரோல் பங்க்கு பணம் போகலை, பணம் எடுக்கப்பட்டு விட்டதுன்னு மெசேஜ் வந்துடுச்சு. இவங்ககிட்ட மொத்தமே அக்கௌண்ட்டில் 1800 ரூபாய் தான் இருந்துச்சு. இப்போ இவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார்? இந்த இஷ்யூவை சார் எல்லாரும் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். கன்சர்னுக்கு சீரியஸ் ஒர்க்கிங் இஸ் கோயிங் ஆன். இதில் சர்வரை வந்து எப்படி வந்து அப்டேட் பண்ணி கரெக்ட் பண்ணால் அந்த பாயிண்ட் கூட குறித்து வச்சிருக்கு. சர்வரை வந்து எப்படி அப்டேட் பண்ணி நம்ம இதுக்கு ஏற்றபடி கொண்டு வரணும். ஒருவேளை வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா, இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் யோசிக்கல. இதில் வந்து சார் பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்தது சார். இதை வந்து வெளியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இல்ல சார், உள்ளுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணலாம். உள்ளுக்குள்ளே பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு டெபிட் கார்டை அல்லது கேஷ்லெஸ் எக்கானமியா பணமில்லா பரிவர்த்தனையை கட்டாயமாக்குறதோ அல்லது ஊக்கப்படுத்துறதோ அதை செய்யணுமா, அல்லது செஞ்சுட்டு இதெல்லாம் யோசிக்கணுமா? இல்லை, அந்த செய்ய வேண்டிய கம்பல்ஷன் அந்த நேரத்தில் வந்து அரசாங்கத்துக்கு இருந்திருக்கு சார். இதை வந்து பொது மேடையில் பேச முடியாத கம்பல்ஷன்ஸ் நிறைய அரசாங்கத்துக்கு இருந்திருக்கு அந்த நேரத்தில். அதனால் அவங்க அவசரடியாக பண்ணது வாஸ்தவம் ஒரு பக்கம் இருக்கலாம். அதனால் நான் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு 5000 10,000 போச்சுன்னா கொஞ்சம் தாங்கிங்க, கொஞ்சம் அதுக்கான கொஞ்சம் தாங்க. திரும்பி வரப்போகுது சார். சரி, ஒரு 40 நாள் ஒரு சிறிய இடங்களுக்கு பிறகு பேசலாம். ஒரு 2000 5000 10,000 லாஸ் ஆனால் கொஞ்சம் தாங்கிங்க. ஒரு 10 நாளையோ 20 நாளையோ 40 நாளையோ கண்டிப்பாக அது வரும், நம்புங்க. நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். கிரெடிட் டெபிட் கார்டுகளால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன என்பது குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். திரு ஆனந்த் அவர் சில இஷ்யூஸை முன்வைக்கிறார். தொடர்ச்சியாக இந்த வாதங்களுக்கு வைக்கப்பட்டு கொண்டே ஒரு லாங் டைமாக நீங்கள் யோசிங்க அப்படிங்கிற வாதம் வைக்கப்பட்டு கொண்டு தான் நிற்கிறது. ரொம்ப எளிமையாக மக்களுக்கு புரியக்கூடிய விதத்தில், ஏன்னா நீங்கள் துறை சார்ந்து 4 பேருமே அந்த துறை சார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அது இன்னும் கூட எளிதாக புரியும். பட் மக்களுக்கோ அல்லது எனக்கோ சேர்த்து கூட புரிகிற வகையில் கிரெடிட் டெபிட் கார்டுகளை பயன்படுத்துறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள், ஒரு சாமானியனுக்கு என்ன சிக்கல் இருக்குது, என்ன பாதிப்பு இருக்குது? சார், கிரெடிட் கார்டு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 30,000 ரூபா சம்பளத்துக்கு ஒருத்தர் போய் வேலைக்கு செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பெரிய கம்பெனியில் காக்னிசன்ட்டோ இன்ஃபோசிஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, 6 பேங்க்கு போய் அவனுக்கு ஈச்சு ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா போட்டி போட்டு கடன் கொடுத்துருவாங்க. ஸோ அவனோடது வந்து 30,000 ரூபா இருக்கும். சம்பளம் மாதம் 30,000 ரூபா இருக்கும். 1.5 லட்சம் 2 லட்ச ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் அவன் காசே பார்த்துருக்க மாட்டான். எங்கேயோ கிராமத்தில் படித்து இன்ஜினியரிங் காலேஜில் பட்டு கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்து சேர்ந்துருப்பார். அவன் என்ன நினைப்பான், 2 லட்ச ரூபாய்க்கு நம்ம என்ன வேணால் வாங்கலாம்னு நினைப்பான். நீங்கள் 54 நாளில் மேக்ஸிமம் 54 நாளில் பணம் கட்டினீங்கன்னா சார்ஜ் கிடையாது. நீங்கள் 54 நாளில் யாராலையும் பணம் கட்ட முடியாது. 30,000 ரூபா சம்பளம் வாங்கினவன் 2 லட்ச ரூபா தேய்ச்சி விட்டான்னா அவனுக்கு ஒன்றும் கட்டவே முடியாது. அவனை உடனே அதை கடனாளி ஆக்கிடுவாங்க. இதை பல கேஸுகள் நான் பார்த்துட்டேன். டிவியில் நிறைய பேர் பார்த்துட்ருப்பாங்க. மினிமம் பேலன்ஸ்னு ஒன்று வரும். இது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் நான் வந்துடுறேன். மினிமம் பேலன்ஸ்னு ஒன்று வரும்.
அந்த மினிமம் பேலன்ஸை மட்டும் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது எப்படின்னா ஸ்பீடு வட்டியோட மோசமான வட்டி அது. அது எப்படின்னா 100 ரூபாய்க்கு 60 ரூபா 70 ரூபா வட்டி, அதுக்கு மேலே சர்வீஸ் டேக்ஸு, கார்மெண்ட்டுக்கு டேக்ஸு, அது மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 70 ரூபா 75 ரூபா அவன் கட்டுற மாதிரி. இது ஒரு பெரிய சிக்கல். டெபிட் கார்டு பணக்காரங்களுக்கோ இல்லை படித்து ரொம்ப நாள் ஒரு தலைமை 2 தலைமை படித்தவங்களுக்கு இந்த டெபிட் கார்டு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ படிக்காதவங்கள புதுசாக வராங்க, தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் ரொம்ப இல்லைன்னா இந்த எல்லா டிரான்சாக்ஷனும் ஃபோனில் தான் பண்ணியாகணும். இந்த நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா இப்போ 1 call 1 press 2 press 3 press 4 press 5 இந்த ஆப்ஷன்னா press this. நீங்கள் வந்து யார்ட்டையாவது பேசணும்னா பேங்க் ஆஃபீஸர்கிட்ட அதே 10 நிமிஷம் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன கேட்கணும்னு நினச்சிங்களோ அது மறந்துடும். அதுக்கு மேலே தமிழில் நிறைய பேங்க்கில் தமிழில், சில பேங்க்கில் தமிழில் பேசுகிறாங்க, சில பேங்க்கில் தமிழில் கிடையாது. நீங்கள் இங்கிலீஷில் தான் பேசணும். அவன் என்ன பேசுகிறான்னு உங்களுக்கு புரியாது, நீங்கள் என்ன இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற சிக்கல். நான் கேட்குறது இருங்க, நான் கேட்குறது டெபிட் கார்டை பயன்படுத்தி நான் வந்து ஒரு வணிகம் செய்கிறேன், ஒரு பொருள் வாங்குகிறேன், அல்லது உணவுடியில் சாப்பிட்றேன், அல்லது ஒரு ஜவுளி வாங்குகிறேன், துணி எடுக்கிறேன், ஒரு பெட்ரோல் போடுறேன், எனக்கு என்ன சார் லாஸ்? நான் தான் சொல்கிறேன் 1% லாஸ். அது நீங்கள் கேஷாக கொடுத்தீங்கன்னா இது அதுதான் அவர் சொல்கிறாரு. அது வந்து நிறுவனங்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது, அரசு கட்டாயமாக்கவில்லைங்கிற. நான் என்ன சொல்கிறேன், அப்போ நீங்கள் எதுக்கு என்ன நான் கேஷாக வச்சு கொடுத்துருங்களேன். நான் கேட்குற கேஷை கொடுத்துட்டிங்கன்னா ஏடிஎம் தான், நான் அந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ண மாட்டேன்ல. இல்லை அது இது ஒரு வாதம். நான் கேட்குறது நிறுவனங்களிடம் படித்த விவரம் தெரிந்தவர்கள் கூட நிறுவனங்களிடம் நீங்கள் ஏன் ஃபைட் பண்ணக்கூடாது? அவர் சொல்ல நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். இல்லை சார், சர்வீஸ் சார்ஜ் கிடையாது சார், கோர்ட் ஆர்டர் இருக்குது சார், என்னால் தர முடியாது சார், நீங்கள் சொல்லுங்க. நான் திரும்பி சொல்கிறேன், இதில் 2 கிளாஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்று நல்ல பணக்காரங்க, அப்பர் மிடில் கிளாஸ் இருக்காங்க, மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், ஏழைங்க. நீங்கள் அப்பர் கிளாஸ் ரொம்ப 2 தலைமுறையாக இருக்கிறவங்கள்ட்ட இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டெக்னாலஜி தெரிஞ்சவன்ட்டு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா அவனு இப்போ அக்கு வேற ஆணி வேறையாக தெரிஞ்சிடும். நீங்கள் என்ன இஷ்யூனா, நீங்கள் ஆட்டோக்காரன், இளநீர் விற்கிறவன் 5000 10,000 வாங்க அவன் தலையில் இதை கட்ட பார்க்குறீங்க. இதை நான் வந்து மின்ட்டுன்னு ஒரு பேப்பரில் வந்தது, நிறைய இந்த ரொம்ப லோ லெவலில் சொல்கிறேன், இது டெல்லியில் நடந்த நிஜம் சார். ஒரு அக்கௌண்ட்டில் 30,000 ரூபா பணம் இருந்தது, டெபிட் கார்டு கொடுத்தாங்க. இந்த லேடிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, எனக்கு அந்த டெபிட் கார்டு வேண்டாம், ஏன்னா ஹஸ்பண்டு தண்ணி அடிச்சுட்டு அந்த காசை அடித்து வாங்கின்னு போய் ரியல் சோஷியல் ப்ராப்ளம் இது. இப்போ வீட்டில் நம்ம வேலை செய்கிற அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட்லாம் 3/4 பேர் தண்ணி சாப்பிட்டு இந்த டாஸ்மாகில் சாப்பிட்டு கிடப்பாங்க. எப்போதும் இவங்க காசு கேட்குறது தான் அவங்க தொழிலே. இப்போ டெபிட் கார்டு கொடுத்தீங்கன்னா டெபிட் கார்டுலேருந்து பிடுங்கிட்டு போய் நம்பரை போட்டு அவங்க காசை உருவிடுவோம். முக்கால்வாசி வீட்டில் இந்த இதுலேயே பல காசாக வச்சுருந்தா இன்னும் ஈஸி, காசா வச்சிருந்தா இன்னும் ஈஸி கிடையாது. அதான் நீங்க சொல்ல ஈஸி. நீங்க பல பேப்பர்ல என்ன நீங்க எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டு காரணம் அப்படி கிடையாது. நான் சொல்றேன், நான் அப்படி கிடையாது, நான் சொல்லி முடிக்க விடுங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் 2 விஷயம் நம்ம அப்படி பொதுமைப்படுத்த முடியுமான்னு தெரியல. வீட்டு வேலை பார்க்கக்கூடிய சகோதரியுடைய அந்த லெவல்ல இத நான் சொல்லல, இருங்க தெரியல. இன்னொன்னு நான் அதுலயே மாறுபடுறேன். அடுத்தது காசா இருந்துச்சுன்னா ஈஸியா பண்ணிட்டு போயிடுவான். ஏடிஎம் கார்டா இருந்துச்சுன்னா கூட, டெபிட் கார்டா இருந்தா கூட நீங்க 2 டைம் பின் நம்பர் தப்பா சொன்னீங்கன்னா போய் 3 டைம் போட்டா கார்டு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். கொஞ்சம் இருங்க சார், நான் சொல்லி முடிச்சிடுறேன். இது நீங்க சொல்றது நான் இப்போ நீங்க வேலைக்காரி அக்கா மட்டும் கிடையாது. இந்த கேஸ், இந்த டிமானிட்டைசேஷன் பெருசா வந்த உடனே ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இது மாதிரி பெரிய பேப்பர், ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்லலை, இதில் நிறைய பெண்மணிகள் என்ன சொல்லியிருக்காங்க, மிடில் கிளாஸ்மே, எங்களுக்கு வீட்டிலேருந்து கொடுத்த செலவு காசை வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அவங்க சேர்க்க விட மாட்டாங்க எங்களை. சிறுக நாங்கள் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் இப்போ எங்கள் ஹஸ்பண்ட்டை சொன்னால் எங்கள் ஹஸ்பண்ட் உதைக்கிறாரு, கேட்குறாரு, கேள்வி கேட்குறாரு, எனக்கு தெரியாமல் இவ்வளோ பணம் வச்சுருக்கிறேன்னு. அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் உண்டு. இல்ல நீங்க டிமானிட்டைசேஷன்ல போய் நிக்கிறீங்க. நான் கேக்குறேன், அதனால தான் டெபிட் கார்டால இருக்கக்கூடிய சிக்கலை நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க சாய்ஸை கஸ்டமர்ட்ட விட்டுருங்க. ஓகே, நான் அந்த அளவுக்கு எடுக்கிறேன். திரு தாமஸ், வங்கிகள், குறிப்பாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ஏன் ஒரு பேடிஎம் செய்யக்கூடிய வேலையை அல்லது ஒரு ஜியோ மணி செய்யக்கூடிய வேலையை நேஷனல் பேங்க்ஸ், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ஏன் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை சுந்தரவேல் வைக்கிறாரு. நீங்கள் இன்றைக்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அது அந்த மாதிரியான ஒரு முயற்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது தேசத்திற்கான வளர்ச்சி யாத்தனை போகும். நீங்கள் ஒருவேளை சர்வீஸ் சார்ஜ் வசூலிக்கப்பட்டால் கூட அது இந்த தேசத்திற்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கும். நான் ஏதாவது ஒரு அந்நிய நாட்டு நிறுவனத்துக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய ஃபீலும் ஒரு கில்ட்டி கான்சியஸும் சாமானியர்களுக்கு இருக்காது. என்னுடைய வங்கியை கொடுக்குறேன், அந்த வங்கி திருப்பி எனக்கு செய்ய போதுன்னு நான் கொடுத்துடலாம். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தங்களுடைய வேலைகளை, தங்களுடைய பணிகளை, குறிப்பாக அந்த ஊழியர்கள் சரியாக செய்வதில்லை. அதனுடைய சிக்கல் தான் இது அப்படிங்கிறாங்க.
யாருக்கு மேலேயோ போட வேண்டிய பழியை எங்கள் மேலே போடுறது தான் கவலையாக இருக்குது. ஒன்று, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறான்னா இருக்குது. ஓகே. அது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு. இப்போ ஸ்டேட் பேங்க்கில் எஸ்பிஐ பட்டின்னு ஒன்று இருக்குது, இ-வேலெட். அதே மாதிரி எஸ்பிஐ பேன்னு ஒன்று இருக்குது, இன்டர்நெட் பேங்கிங் இருக்குது, மொபைல் பேங்கிங் இருக்குது. ஸோ எல்லா தொழில்நுட்பங்களும் இன்றைக்கி பேடிஎம்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே வசதிகளும் ஸ்டேட் பேங்க்கில் இருக்குது, பல வங்கிகளில் இருக்குது. ஆனால் மக்கள் எதை பயன்படுத்த விரும்புகிறாங்களோ அதை தான் கூடுதலாக பயன்படுத்துவோம். நாங்கள் எஸ்பிஐ பட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. நாங்கள் அதை பற்றி நிறைய விளம்பரங்கள், கேன்வாசிங் எல்லாம் பண்ணாலும் மக்களுக்கு அது கன்வீனியன்ட் ஆகலை. எதனாலன்னு சொன்னால், உங்களுடைய சேமிப்பு கணக்கில் நீங்கள் பைசாவை போட்டு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அது எடுக்கிறது வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறைந்த வட்டியாவது கிடைக்கும். நீங்கள் பேடிஎம்மில் போட்டீங்க அல்லது எங்கள் வட்டியில் போட்டுட்டீங்கன்னா அதுக்கு வட்டி கிடையாது. அப்போ அந்த தனிநபருக்கு அது ஒரு இழப்பு. பேடிஎம்மும் இதுக்கெல்லாம் சர்வீஸ் சார்ஜ் வசூல் பண்ணுறாங்க. பொதுத்துறை வங்கிகள் வாங்குறத விட அவங்கெல்லாம் வாங்கக்கூடிய சார்ஜ் கூடுதல். இப்போ தெரியாது, தொழில்நுட்பம் இந்த தொழில் செய்யக்கூடியவங்க நம்ம காலங்காலமாக பார்த்துருக்குறோம்ல. ஒரு புதிய ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லாம் ஃப்ரீ. அதுக்கு பிறகு ஆட்கள் அதை பழகின பிறகு திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜை கூட்டி அதுக்கு பிறகு சார்ஜ் ரொம்ப அதிகமாகும். அதனால் இன்றைக்கு வங்கிகளை பொறுத்தவரையில் ஒரு 25 வருடங்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில்நுட்பங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கு. அதுக்கேற்றபடி புதிய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து இதுல எந்த இடத்துல பொதுத்துறை வங்கிகளும் அதுல எங்கேயும் பின்தங்கி இருக்கவில்லை. பொதுத்துறை வங்கிகள் இவ்வளவு தொழில்நுட்ப விஷயங்களில் நாங்களும் போட்டி போடுறோம், உங்களோட தனியார் நிறுவனங்களோடு போட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லி போது நீங்கள் கடந்த சுற்று ஒன்று சொன்னீங்க, டெபிட் கிரெடிட் கார்டுகளில் இருக்கக்கூடிய அந்த சிப் அவங்க தான் தயாரிக்கிறாங்க, அவங்களுக்கான சர்வீஸ் செலவு இருக்குது, அதனால வங்கிகள் அவங்களுக்கு அந்த சர்வீஸ் சார்ஜை பே பண்ண வேண்டியதுங்கிறீங்க. ஏன் இவ்வளவு நம்ம வந்து மங்கள்யானுக்கு ராக்கெட் அனுப்பிட்டோம், இந்த அளவுக்கு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு இந்திய தேசத்தில் இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளால் அல்லது இந்தியாவால் இந்த டெபிட் கிரெடிட் கார்டுகளை உருவாக்க இயலாதா? அதற்கான தொழில்நுட்பம் நம்மிடம் இல்லையா? நீங்க சொன்ன விசாவோ மாஸ்டர் கார்டோ அல்லது இன்ன பிற அமெரிக்காவை சார்ந்த நிறுவனங்களுக்கோ இந்த சர்வீஸ் சார்ஜ் செல்லாத வகையில் நாமே அதை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியுமா? முடியாது. செய்ய முடியும். அதுக்கான தேவை வரும்போது, உங்களுக்கு எவ்வளவு கார்டு உங்களுக்கு பயன்பட போகிறதுன்னு தெரியும் போது, அப்போ அதுக்கான சரி நம்ம இன்னொருத்தர் இருந்து வாங்குறதுக்கு பதிலாக நாம தயார் பண்ணலாம். இங்க இருக்கக்கூடிய ரூபே கார்டு யாரோடது? இந்தியாவோட வெளிநாடு? ரூபியா கார்டு இன்னைக்கு இந்தியாவோட நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோடது. ஆனால் அந்த கார்டையும் தயாரித்து சப்ளை பண்ணக்கூடியது சாஃப்ரன் சொல்லக்கூடிய ஒரு பிரெஞ்சு நாட்டு கம்பெனி. ஓகே, சரி. நான் சுந்தரவேலிடம் இந்த வசதிகளை ஏன் நீங்கள் இந்திய அரசு, மத்திய அரசு, மைய அரசு இதெல்லாம் டிஜிட்டல் இந்தியா நோக்கி நகரணும்னு நம்ம முடிவு பண்ணோன்னா இங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி, இப்போ சீனா போன்ற நாடுகளில் அதான் ஆபியஸ்லி நடக்குது, முழுக்க அவர்கள் சார்ந்து இயங்க தொடங்கி விட்டார்கள். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் அமெரிக்காவில் போய் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொழில்நுட்பத்துறையில் மிகப்பெரிய வல்லுநர்களாக இருக்கிறார்கள். இவர்களை பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை பயன்படுத்தி இந்த தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி இந்த டிஜிட்டல் இந்தியாவை ஏன் கட்டமைக்க முடியவில்லை அல்லது விரும்பவில்லையா? இல்லை, முடியவில்லை விரும்பவில்லைன்றதே எங்கள் பேச்சுக்கு இடம் இல்லை. இன்னைக்கு ஆரம்பிச்சது சார், இதை கொஞ்சம் நம்ம பொறுத்துக்கணும். இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நான் இவ்வளோ நாளாக நம்ம இதை பற்றி சிந்திக்கவே இல்லை. இல்லை, நான் கேட்குறது நீங்கள் சொன்ன நவம்பர் 8க்கு அப்புறம் இல்லை, நவம்பர் 8க்கு முன்னாடி இருந்து இங்கே இருக்கக்கூடிய வங்கிகள் விநியோகிக்கக்கூடிய டெபிட் கார்ட்ஸ், ஏடிஎம் கார்ட்ஸ் பெரும்பாலும் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனத்திடமிருந்தோ அல்லது வேறு சில நாடுகளைச் சேர்ந்த நிறுவனத்திடமிருந்து தான் அது வந்து அந்த பரிவர்த்தனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த சேவைகள் பெறப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஏன் இந்தியாவில் அவ்வாறான ஒரு முயற்சி நம்ம இதுவரைக்கும் செய்யலைங்கிற கேள்வி திருப்பி இல்லை. முதல்ல இந்த ஸ்டேட் பேங்க் பட்டின்றதெல்லாம் வந்து ஒரு இயர் பேக்லாம் ஆரம்பிச்சாச்சு சார். நான் கேட்கறது டெபிட் கார்ட்ஸ். இல்லை, நீங்கள் ரூபே கூட பிரான்ஸ் நாட்டிலேருந்து தான் வருதுங்கிறாரு. இல்லை, இந்தியாவில் உங்களுக்கு அது கூட முடியாதா? இல்லை, டெபிட் கார்டு அக்ராஸ் த பேங்க்ஸ் போகணுன்னா தான் அந்த இது வேணும் சார். உங்களுக்கு ஸ்டேட் பேங்க்குள்ளேயே அந்த டெபிட் கார்டு ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்லேயே ஆப்ரேட் பண்ணதுக்கு அந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் கார்டு சார், அதை வந்து அவங்க அங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லை சார், நான் கேட்குறது உங்களுக்கு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த நாடு ஊழலற்ற, லஞ்சமற்ற, கள்ளப்பணமற்ற ஒரு தேசமாக இருக்கணும், அதுக்கு டிஜிட்டல் இந்தியா உதவுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோன்னு சொன்னால் ஏன் சில விஷயங்களை செய்யக்கூடாது? டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படட்டும். எல்லா ஏடிஎம்களிலும் அனைத்து வங்கிகளினுடைய கணக்கிலிருந்து பணம் எடுத்துக்கொண்டாலும்
அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் கிடையாது, நீங்கள் 3 டயத்துக்கு மேலே எடுத்தீங்கன்னா காசு வாங்குறீங்க. இதெல்லாம் நீங்கள் நீக்கிட்டு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மக்களை கட்டாயப்படுத்த வேண்டாம், திணிக்க வேண்டாம். மக்கள் இயல்பாகவே விரும்பி அந்த பரிவர்த்தனைக்கு மாற தொடங்கிடுவாங்க. நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை சார். ஆனால் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் செட்டப்பில் எதுவும் தடாலடியாக பண்ணிட முடியாது சார். நவம்பர் 8 இப்போ தடாலடியோடவா சார்? சார் நவம்பர் 8 தடாலினா அதுக்கு எவ்வளோ அவங்க வந்து ப்ரிப்பரேட்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ இது பண்ணி உலகமே வேந்து நிற்கிற அளவுக்கு நீங்க தான் சொன்னீங்க. அது சொன்னதுக்கு அப்புறம் பாருங்க, அதனால டக்குன்னு பண்ணிட்டாங்க, இப்போ தடாலடியா வந்து பண்ணிட்டாங்கங்கறத நீங்க தான் நம்ம சொன்னீங்க. மக்களும் வந்து அதை இப்போ ஏத்துக்கல முன்னெச்சரிக்கையா சார். சில விஷயங்கள் இப்போ வந்து சாரே சொன்னாங்க, பேங்கர் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து கார்டு பரிவர்த்தனை திடீர்னு 8% 10% இருந்தது, எங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் வந்து 60%க்கு போயிடுச்சு சார். எல்லாரும் கார்டு வச்சிருந்தவங்க தான், புதுசாக யாரும் திடீரென்று போய் பேங்க்ல கார்டு வாங்கிட்டு வந்துடல சார். கார்டு வாங்கிட்டு வந்தவங்க தான் எல்லாருக்கும் யூஸ் பண்ண தெரியுது, எல்லாம் பண்ணி அதை வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம காலகாலமாக தம்பி சொன்னது போல பாக்கெட்டில் கேஷ் இருந்தால் வி ஆர் ஃபீலிங் செக்யூர். அந்த ஒரு செக்யூர்டு ஃபீலிங்கில் இருக்கும்போது இப்போ ஏன் இன்செக்யூர் ஃபீல் பண்ணுறான்? கார்டு இருந்தா பணமா இருக்கிறவன் செக்யூரா ஃபீல் பண்றது அது கொஞ்சம் கார்டு இருக்கு. இல்ல அது அப்படி இல்ல சார். இல்ல நான் கேட்கறது, பணமா இருக்குது, திடீர்னு எனக்கு ஒரு அவசரம், வெளியில போறேன், ஒரு ஆட்டோவை பிடிக்க முடியும், ஒரு டாக்ஸி பிடிக்க முடியும், ஹாஸ்பிட்டல் போக முடியும், கார்டா இருக்குது, நான் போய் ஏடிஎம்ல ஸ்வைப் பண்றேன், ஏடிஎம் ஒர்க் ஆகாது, சர்வர் ஃபெயிலியர். இன்னொரு ஏடிஎம் போவேன், ஏடிஎம் மூடி இருக்கும், இன்னொரு ஏடிஎம்ல கேஷ் இருக்காது, அதையும் தாண்டி நான் 4வது ஏடிஎம்ல போட்டேன்னா எனக்கு 4000 ரூபா தான் வரும். இப்போ சொல்லுங்க, பணமா இருந்தா செக்யூரா ஃபீல் பண்ணுவீங்களா, கார்டா இருந்தா செக்யூரா ஃபீல் பண்ணுவீங்களா? இல்லை, கார்டாக இருந்தானா பணம்ன்றது கொஞ்சமாவது வீட்டில் வச்சிருப்பாங்க. கொஞ்சமாதுன்னா எவ்வளவு? ஏன் சார், ஒரு 2000 3000 அந்த பேசிக் எக்ஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க. அது போதும். பேசிக் இந்த 2000 3000 தான் பேசிக் திங்ஸ்ங்கறத தீர்மானிக்கிறது யாரு? நீங்களா, நானா, சுரா வைத்தியா, ஆனந்த் சீனிவாசனா, அவங்க பேசிக்கலா சார். அவங்களுடைய பேசிக் நீட்ஸ் எவ்வளவுங்கிறது இல்ல. கார்டை பத்தி அனுபவம் இல்ல, உங்களுடைய பேசிக் நீட்ஸ் வந்து ஒரு விதமாகவும், ஐ திங்க் சுராவித்திக்கு மேரேஜ் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன், பேச்சுலர். அவருடைய பேசிக் நீட்ஸ் வேற விதமாகவும், எனக்கு வேற விதமாகவும், தாமஸ் பிராங்கோக்கு வேற விதமாகவும் இருக்குமா இல்லையா? ஆப்வியஸ்லி அப்படித்தானே. இப்போ பேசிக் நீட்ஸ் என்னங்கிறத யார் தீர்மானிக்கிறது? சார், இப்போ பேசிக் நீட்ஸ் நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க இருக்காங்கன்னா, இன்றைக்கி வந்து பேங்கிங் டிரான்சாக்ஷனோ ஒரு கார்டு ஆப்ரேஷனை பற்றி தெரியாமல் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னாக்க, அந்த அடிமட்டத்தில் இருக்காங்கன்னு வச்சோம், அவங்களுக்கு வந்து சார் அதான் வந்து வாரத்துக்கு 24,000 வரைக்கும் தரேன்றாங்க. எதையோ இடத்துல அவங்க ட்ராப் பண்ணி ஒரு 2000 3000 4000 ட்ராப் பண்ணி சின்ன செலவுக்கு பண்ணிட்டு இருக்கலாம் சார். இதை வந்து அந்த நான் வந்து கேஷில் இருந்தேன், வெளியே என்ன வர சொல்கிறீங்கன்றதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டில் அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தான் வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு இதாக எடுத்துகிட்டு சிறிய நிகழ்வுகள் என்ன 100 நல்லது நடந்துகிட்டு இருக்கு பேங்க்கில், அதை விட்டுறாங்க. ஒன்று ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கும், அதை கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்குது போகுதுன்றதுனால அப்படி தானே இருக்கே ஒழிஞ்சு, நான் இந்த இது மூலியம் பதிவு பண்ணுறது என்னென்னா சார், இந்த கான்செப்டில் கார்டு கான்செப்டில் வரும்போது பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும் சார். ரொம்ப ஒரே ஒரு பதிவு பண்ணிடுறேன். பேடிஎம்முக்கோ அல்லது விசாவுக்கோ அல்லது மாஸ்டர் கார்டுக்கோ அல்லது வேற ஏதோ ஒரு பணம் இல்லா பரிவர்த்தனையை செய்யக்கூடிய தனியார் நிறுவனத்துக்கோ அல்லது அந்நிய நாட்டு நிறுவனத்திற்கோ நான் ஏன் சேவை கட்டணம் கொடுக்க வேண்டும்? உங்ககிட்ட பாய்ச்சி சுந்தரவேல். இல்லை, நான் வேற ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு பேடிஎம்முக்கோ அல்லது விசாவுக்கோ மாஸ்டர் கார்டுக்கோ வேற ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திற்கோ பணமில்லா பரிவர்த்தனை மூலமாக என் தேசத்தை கள்ளப்பணம் இல்லாத, கருப்பு பணம் இல்லாத, லஞ்ச ஊழலற்ற தேசமாக மாற்றுவதற்கு நான் ஏன் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திற்கு சேவை கட்டணம் செலுத்த வேண்டும்? சார், அது வந்து ஒரு தற்காலிகம் சார். அது வந்து தற்காலிகம் சார். ஏன்னா பேங்கிங் செக்மெண்ட்டில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும் எந்த அளவில் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து ஒரு தற்காலிகம், எல்லாமே நம்ம அப்படி தான் ஹையர் பண்ணியிருக்கோம் சார். உங்களுக்கு முதல்ல வந்து 20 வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட வங்கித்துறையில் அதிகமாக தனியாரின் பங்களிப்பு தான் வந்துகிட்டு இருக்குது. தேசியமயமாக்கப்பட்ட நிறுவனங்கள் வங்கிகளினுடைய பங்குகள் குறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது தற்காலிகம் அல்ல, இதுதான் நிரந்தரம். நம்ம அதிகமாக பிரைவேட்டேஷனை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கோம். பிரைவேட்டைசேஷன் ஷோக்கு நான் இங்கே இருக்குது சார். பட் பேங்கிங் செக்மெண்ட்டில் மேஜர் கோர் ஆக்டிவிட்டி வந்து நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான் வச்சுருக்காங்க. மைட் பி பர்சனலைஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் வேணால் சில ப்ரைவேட் பேங்க்ஸ் வச்சுருக்காங்களே விழிஞ்சி, மேஜர் கோர் ஆக்டிவிட்டி சார் சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க, ஒர்க்ஸ் பண்ணுவாங்க, கோர் ஆக்டிவிட்டி இருக்கிறது சார். சரி வைத்தி, தொழில்நுட்ப வசதிகளை நீங்கள் சாதாரணமாக பயன்படுத்தி வாட்ஸ்அப்பில் வந்து தவறான செய்திகளையும் அல்லது வதந்திகளையும் வேகமாக பரப்பக்கூடிய ஒரு தலைமுறையால் ஏன் நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியாதுங்கிற வாதம் தொடர்ச்சியாக வச்சுட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு அதில் ஏதோ சில இன்கன்வீனியன்ட் இருக்குது, அதுக்கு தயாராக இல்லை, அதற்கு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக சில விமர்சனங்களை வச்சுட்டே வரீங்க அப்படின்னு. தொழில்நுட்ப வசதிகளால் இந்த மாதிரியான நடைமுறைகளில் சாமானியர்கள் சந்திக்கக்கூடிய இன்ன பிற பிரச்சனைகள் என்ன? அதுலேருந்து எப்படி அவங்க வெளியில் வர்றது? ஒன்றும் இல்லை, 500,000 ரூபா செல்லாது அப்படின்ட்டாங்க. திடீர்னு வந்து ஒரு பேங்க்குக்கு போயிட்டு ஒருத்தர் 3000 ரூபா போகிறாரு, அவரோட அக்கௌண்ட்லேருந்து 1500 ரூபா பிடிச்சிடுறாங்க. என்னப்பா அப்படின்னா QAB சார்ஜஸ் நீங்கள் எத்தனை நாள் அக்கௌண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறாங்க. அவருக்கு அந்த 1500ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட். திடீர்னு போயிருந்தா அவருக்கு விவரம் தெரியல.
நான் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய பல இடங்களில் நான் தொழில்நுட்பங்களில் நான் வந்து ஏடிஎம் யூஸ் பண்ணுறேன், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறேன், 3 பேங்க்கில் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் நான் டீ கடைக்கு போனோம்னா காசு கொடுத்து தான் போக வேண்டியிருக்கு. திடீர்னு ஒரு நாள் நான் இந்த வர்தா புயல் டைமில் நெட்லாம் ஒர்க் ஆகலை, நான் ஒரு 50 ரூபா வச்சுருக்கேன், நான் போய் இதுக்கு போகிறேன், நான் பெட்ரோல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன், கார்டை யூஸ் பண்ணுறேன், கார்டு இல்லை ஒர்க் ஆகலைங்கிறாங்க. என் கையில் இருந்தால் 50 ரூபாய் நான் போடுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது, நான் போயிட்டு நான் சாதாரணமாக நைட்டு கடையில் நான் சாப்பிடுவேன், நான் 50 ரூபாய்க்கு என்னோட சாப்பாடு முடிஞ்சிடும். ஆனால் நான் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போக வேண்டியிருக்கு, 250 ரூபா ஆகுது குறைஞ்சபட்சம். இப்போ 5 மடங்கு செலவு. நான் ஒரு நாள் நான் இது பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்களா, டெய்லி நான் இது பண்ணேன்னா எனக்கு மாதம் வந்து 3000 ரூபா ஆகிற இடத்துல 9000 ரூபா ஆகும் செலவு. இந்த இதை நான் எப்போ நான் பேர் பண்ணுவேன்? இந்த 6000 நான் சேவ் பண்ண முடியுமா முடியாத? இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது எதையுமே நம்ம இது பண்ணாமல் ஒன்றும் இல்லை. நீங்கள் கேட்குறீங்க இல்லை இந்த அரசு வங்கிகள் ஏதாவது ஒன்று பண்ணலாம் இதுன்ட்டுன்னு. நான் ஐசிஐசிஐ யூஸ் பண்ணுறேன், எஸ்பிஐ யூஸ் பண்ணுறேன். எஸ்பிஐயில் ஏகப்பட்ட சார்ஜஸ் போடுறாங்க, அரசு வங்கி தான் சொல்கிறாங்க. திடீர்னு ஒரு 2 ரூபா பிடிக்கிறாங்க. நான் ஐஎம்பிஎஸ்ல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், 5000 ரூபா பண்ணுறேன், 5 ரூபா பிடிக்கிறாங்க. நான் ஐசிஐசிஐ நான் 5 வருஷமாக யூஸ் பண்ணிருக்கேன், எதுக்குமே அவங்க சார்ஜ் பண்ணதில்லை. அவங்க ஒரு வெளிநாட்டு நிறுவனம் தான். நான் இப்போ எதுக்கு நான் போவேன்? இப்போ வந்து எஸ்பிஐயில் நான் ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன். நான் அதில் பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் போதும், நான் 5000 ரூபா நான் யாருக்குனாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், நான் லாகின் பண்ணிட்டேன். ஆனால் ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் அவன் கிரிட்னு ஒரு நம்பர் தர்றான் ஏடிஎம்ல. அதை தாண்டி ஒன் டைம் பாஸ்வேர்ட்னு எனக்கு மொபைலுக்கு வருது. மோர் செக்யூர்னு ஃபீல் பண்ணுறீங்க? மோர் செக்யூர். எனக்கு 3 இது இருக்குது. நான் மொபைல் இருந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இது இருந்தால் தான் பண்ண முடியும், இது இருந்தால் தான் பண்ண முடியும். என்னோட ஒருத்தன் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகிறது எப்படி, இது எப்படி ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குறீங்க. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் இன்னும் கூட அந்த செக்யூரிட்டி லெவல் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார். பொதுவாகவே இந்தியாவில் செக்யூரிட்டி லெவல் இந்த கேஷ்லெஸ் எக்கானமி போகிறதுக்கு உண்டான செக்யூரிட்டி என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. ஏற்கனவே முதல்ல நண்பர் சொன்னார், இப்போது சமீபத்தில் தான் 6 லட்சம் கார்டுகளை நாங்கள் வந்து பேன் பண்ண வேண்டியது வந்தது. பல்வேறு தொழில்நுட்பங்களை ஏமாற்றுபவர்கள் ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுறாங்க. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை பொறுத்தவரையில் இன்றைக்கி ஒரு ரொம்ப செக்யூர்ட் சிஸ்டம் இருக்குது. ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்கும். அவர் சொன்ன சார்ஜஸை பொறுத்தவரையில் எனக்கு தெரில, கரெக்டாக பார்த்தா தான் தெரியும் என்ன சார்ஜஸ் வந்து பண்ணாங்கன்னு சொல்லி. நிச்சயமாக எந்த சர்வீஸ் சார்ஜஸும் பொதுத்துறை வங்கிகளில் தனியார் வங்கிகளை விட குறைவாகவே இருக்குமே தவிர கூடுதலாக இருக்க முடியாது. தொழில்நுட்பங்களை பொறுத்தவரையில் அது மாறிக்கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் இந்த நாட்டில் இப்போ என்ன செய்துட்டு இருக்கிறோன்னு சொன்னால், ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேட்டைக்கு போயிட்டு முயலை விரட்டி விட்ட பிறகு தான் நான் எங்கே இருக்குன்னு தேடினாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த தொழில்நுட்பத்தை தேடிட்டு இருக்கிறோம். போஸ்ட் மிஷின் இல்லை, சீனாவிலிருந்து தான் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறோம். அமெரிக்க கம்பெனி சீனாவில் ப்ரொடியூஸ் பண்ணி தருது. ஆர்டர் பண்ணியாச்சு, இது வரைக்கும் வரல, 20 நாள் ஆச்சு. அப்போது நாம் எதுவுமே தயாரிப்பை சரியாக செய்யாமல் ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போது வரக்கூடிய இது ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் ஒரு பெரிய இந்த திட்டம் ஒரு பெரிய தோல்வியாக இன்னைக்கு பெரும்பாலான பொருளாதார நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன நோக்கங்கள் எதுவுமே நிறைவேறலை. சார் சொன்ன மாதிரி அந்த 4 நோக்கத்தை விட்டுட்டு 5வது நோக்கமாகத்தான் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்னு போய் அதுலேயும் பெரிய வெற்றியை காண முடியவில்லைன்னு தான் பார்க்கணும். சரி திரு சுந்தரவேல், சமீபத்தில் சில வெளியூர் பயணங்கள் போயிருந்தேன். அப்போது சந்திக்கின்ற பொழுது மக்கள்கிட்ட இதை பற்றிய உரையாடல்கள் நடத்துகின்ற பொழுது ஒரு விஷயம் புரிகிறது. ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் அல்லது பணியில் இருக்கக்கூடிய அரசு பொதுத்துறை நிறுவனங்களைச் சேர்ந்த அலுவலர்கள், அதிகாரிகள், ஆசிரியர்கள், அரசு ஆசிரியைகள் இவங்க எல்லாமே இந்த திட்டத்தை தலையில் வச்சு கொண்டாடுறாங்க. டிமானிட்டைசேஷனை வந்து பெரிய அளவில் வரவேற்கிறார்கள், பெருமளவில். ஆனால் அமைப்பு சாரா முறைசாரா தொழிலாளர்கள், ஒரு ஆட்டோ டிரைவர் மார்க்கெட்டுக்கு போகும்போது, கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போகின்ற போது அங்கே இருக்கக்கூடியவங்க அல்லது ஒரு சிறிய கடை வச்சிருக்கக்கூடியவர், இவங்க எல்லாம் கடுமையாக எதிர்க்கிறாங்க. அப்போது இந்தியாவில் முறைசாரா தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை தான் மிகப்பெரிய அளவிலான எண்ணிக்கை. ஒரு எண்ணிக்கையில் மிக குறைவாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு தயாராகி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதியிலும் மக்களும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்குள்ளே அதற்கு தயாராக இல்லாத பெருவாரியான அமைப்பு சாரா தொழிலாளர்களை, முறைசாரா தொழிலாளர்களை உள்ளே இழுப்பது, தள்ளுவது என்பது அவங்களை ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கும் அப்படிங்கிறது தான் வாதம். உங்களுடைய நிறைவு கருத்து இதில் வந்து சார், இது வந்து சின்ன அளவில் ஒரு வருமானம் உள்ளவங்களுக்கு வந்து அவங்க வந்து அரசாங்கம் நீங்கள் பர்மிட் பண்ணியிருக்க கேஷை வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு ஸ்மால் கேஷஸ் தேர் அளவிங். எனக்கு 24,000 ரூபா வரைக்கும் அளவு பண்ணுறாங்க. அதில் 2000, 3000, 4000 வச்சுக்கலாம். ஸோ இதிலேருந்தே வந்து அரசாங்கத்துடைய நோக்கமே வந்து அந்த அடித்தட்டு மக்களை இது பண்ணணுன்றதே இல்லை. இன்னொன்று என்னென்னா, இந்த அடித்தட்டு மக்களை வைத்து என்ன இந்த கரும்புள்ளிகள் இருக்காங்க இல்லையா சமுதாயத்தை, அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது ஒரு எண்ண ஓட்டம் சார். இது ரெண்டும் இருக்குது. அதனால தான் வந்து இந்த இதிலே இருக்கிறாங்களே ஒழிஞ்சு அவங்கள வந்து ஒரு கவராக வச்சு இவங்க பார்க்குறாங்கன்ற தொழில்நுட்ப பாதுகாப்பானதுங்கிறீங்க. அதான் சொல்கிறாங்க ஒழிஞ்சு இவங்களுக்கு வந்து சார் 2000, 3000, 4000 பேங்க்ல கொடுக்குறாங்களே. அவர் சொன்னார் இல்லையா, எத்தனை கார்டை சார் இப்போ இது பண்ணீங்க?
6 லட்சம் 6 லட்சம் டெபிட் கார்ட்ஸ் அதை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. அதோடைய ஏடிஎம் கார்ட்ஸை அதை பின் நம்பரை வந்து எடுத்து அந்த கார்டு மூலமாக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கே தெரியாமல் நான் பணத்தை எடுத்துருவேன். ஓகே, இதை வந்து இன்னும் சொல்ல போனால் இது ரொம்ப டேஞ்சர். உங்கள் பாக்கெட்டில் 3000 ரூபாய் அல்லது 500 ரூபாய் இருக்குன்னா என்னால் உங்கள் பாக்கெட்டில் இருக்க 500 ரூபாய் தான் எடுக்க முடியும். இது உங்கள் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாயோ 5000 ரூபாயோ 5 லட்ச ரூபாய் இருந்தால் 5 லட்சத்தையும் என்னால் எடுக்க முடியும். இந்த ரெண்டில் எது ரொம்ப டேஞ்சர் நினைக்கிறீங்க? இல்லை ரொம்ப டேஞ்சர்னா இந்த இதில் வந்து இப்போ வந்து இவங்க ஹேக் பண்ணிட்டாங்கன்றாங்க இல்லையா, அந்த ஹேக் பண்ணி அதனால் பெரிய அளவில் பாதிப்பு வராத அளவு கண்டுபிடிச்சதே நம்மளுடைய சாமர்த்தியம் தான் நம்ம சொல்லணும் சார். நம்ம பேங்க் எப்படி சார்னா யாருமே போய் கம்ப்ளைண்ட் பண்ணல பேங்க்கில். ஓகே, ஏன்னா எனக்கும் ஒரு தடவை அந்த மாதிரி நடந்துச்சு, கார்டை மாற்றினாங்க. ஏன்னா நான் போய் சொல்லலை. சார் எந்த அளவுக்கு ஒரு இது முன்னேறி இருக்குன்னா ராத்திரி வீட்டில் இருக்கும்போது ஃபோன் செய்து எங்கே இருக்கிறீர்கள் நீங்கள் ஓகே அப்படி இருக்கிறது. தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, நாடு முன்னேற்ற பாதையில் போய் கொண்டிருக்கிறது சார். நல்ல இதுதான். ரைட், நாம் இந்த நிறைவு செய்யலாம். 8 மணி செய்திகளுக்கு வழி கொடுக்க வேண்டியிருக்கிறது. நிறைவு கருத்து ஆனந்திடம் இருந்து பெற முடியாத நிலையிலேயே நான் நிறைவு செய்கின்றேன். அரங்கில் இருந்த 4 பேருக்கும் என்னுடைய அந்த நன்றிகள். நிறைவு செய்யலாம். ஏதோ ஒரு இடத்துல ஒவ்வொரு தொழில்நுட்ப வசதிகளும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு வேகமாக வளர்கின்ற பொழுது அதை ஒவ்வொரு தலைமுறையினரும் உள்வாங்கிக் கொள்வதற்கு சற்றே சிரமப்படுவது என்பது கடந்த கால வரலாறுகள் தான். ஆனால் அது திணிப்பாக இல்லாமல் அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைந்திட வேண்டும். அதற்கான ஆயத்த பணிகளை அரசு செய்திட வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.